ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு ஒரு விஷயமாவது பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிளாத்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம பக்கம் க்ளோஸ் பகுதியும் ஆப்போசிட் பகுதி ஓப்பன் பகுதியாகவும் இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிடலாம். இது ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் கூட. செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஹிப்பு கிட்ட மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சஸ் நான் விட்டுக்கிறேன். விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு ஹிப்பு கிட்ட கரெக்டாக அந்த கோட்டு மேலே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஐப்பட்டி ஊப்பட்டி கிளாத் எல்லாமே உள்ளுக்கு போகிற மாதிரி, அந்த நாட்டு எல்லாமே உள்ளுக்கு போகிற மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்கோட ஷேப்பு என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கலாம். ஹிப்பு கிட்ட ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு பார்த்திங்கன்னா, சைடு கிராஸ் ஒன்று கிடைக்கிது பார்த்திங்களா. இந்த கிராஸ் எதுக்காக பார்த்திங்கன்னா, பேக் சைடு இந்த டாட் பிடிப்போம்ல, அந்த டாட்டுக்காக தான் அந்த கிராஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நெக்கு ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு, சேம் இதே ரவுண்ட் நெக் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ என்ன ஷேப் இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு, ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பகுதியை 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கையை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு, தையல் இருக்குது பார்த்திங்களா, தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங்கும் அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங், சைடில் ஒரு மார்க்கிங், இவ்வளோதாங்க மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஷோல்டர் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, 1/2 இன்ச்சு தள்ளி மேலே 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டரில் நெக்கில் பார்த்திங்கன்னா, பேக் சைடு நெக்கு 1/2 இன்ச்சு தள்ளி மேலே தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் தான் பாக்ஸ் போடணும். அதே மாதிரி ஆம்கோல் பகுதியிலையும் 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் தான் மார்க் பண்ணணும். போட்டுட்டு ஆம்கோல் மார்க்கிங்கும் ஹிப் ரவுண்டு மார்க்கிங்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சஸ்க்கு நான் எக்ஸ்ட்ரா அலோன்ஸ் விடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேல் எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு 2 கோடுமே டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அழகாக ஆம்கோல் வளைவு எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் நெக்கு ரவுண்ட் எதுவும் போடலை. ஏன்னா நெக்கு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன நெக்கு இருக்கோ அதை அப்படியே ட்ரா பண்ணி வரைய போகிறோம். ஸோ நான் நெக்கு எதுவுமே ட்ரா பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா, மார்க்கிங் பண்ணதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்கோல் என்ன மார்க் பண்ணமோ அதை அப்படியே அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி எல்லாமே நமக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். சைடில் சைடு ஜாயினிங்கில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். ஹிப்பு கிட்ட எவ்வளோ தூரம் மடித்து தைக்க போகிறோம் அப்படின்றத மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அங்கேயும் ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் சைட் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதி இருக்க கிளாத்தை தான் நம்ம ஸ்லீவுக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸு, ஆப்போசிட் பகுதி ஒரு க்ளோஸ் ஒரு ஓப்பன் அந்த மாதிரி இருக்கும் கிளாத்து. ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி ஏற்றத்தாழ்வு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவில் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு தான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் ஒரு ஸ்லீவ் ஹைட்டு ஒரு ஸ்லீவ் சின்னது அந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் நம்மளுக்கு வராது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ஒரு 3/4 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஸ்லீவ் நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸோ 3/4 இன்ச்சஸ் போதுமானது. இப்போது ஸ்லீவ் ரவுண்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் ரவுண்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு, நெக்கு தையலில் ஒரு மார்க்கிங், அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங், ஆம்கோலில் தையலில் ஒரு மார்க்கிங், அதுக்கு மேலே ஒரு மார்க்கிங் போட்டு எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி கையிலே வரைஞ்சி எடுத்துக்கலாங்க. எந்த ஒரு விஷயமும் செய்ய செய்ய தானாகவே உங்களுக்கு பழகிடும். ஸோ கீழே ஸ்லீவ் ரவுண்டு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதையும் மேலேயும் ஜாயின் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா, ரெடி அளவுலேருந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம இடம் விட வேண்டியது இருக்குது. ஸோ இதுக்கு நம்ம சைடில் கிளாத்தை அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இந்த பக்கம் ஒரு க்ளோஸ் இருக்கும், அதை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஏதாவது நடுவில் புரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். இப்போது பேக்கு கட் பண்ணிட்டோம், ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஒரு ப்ளவுஸோட மெயினான விஷயமே பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு தான். அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து கட்டிங் ஆகட்டும் ஸ்டிச்சிங் ஆகட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைலரிங்கில் நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். எப்படி சக்ஸஸ் ஆகலான்றதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணோம்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதியில் இந்த மாதிரி நான் கிளாத்தை போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் தாராளமாக 1.25 மீட்டர் எடுத்திருக்கேன் லைனிங்கு. ஸோ நான் எனக்கு தாராளமாக இருக்கிறதுனால பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் பகுதி போட்டிருக்கேன். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 38. ஸோ நீங்கள் சின்ன சைஸு 36 34 ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த நீட்டுக்கு ஆப்போசிட் இந்த நீட்டுக்கே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் ஸ்கேல் வச்சு நான் ஒரு லைன் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஆம்கோல் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். ஷோல்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நெக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு விட்டுறேன். ஸோ பேக் பீஸ்லேருந்து நம்ம மார்க் பண்ண வேண்டியது இவ்வளோ தான். ஸோ மார்க் பண்ணி எடுத்துட்டு அந்த கிளாத்தை எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம எங்கெல்லாம் மார்க் பண்ணமோ அதை அப்படியே வந்து பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நெக்கு ஷோல்டருக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஆம்கோல் நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா, ஆம்கோல் வரைஞ்சதுக்கு அகைன் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போடணும். போட்டிங்கன்னா தான் அதோடைய உள் வளைவுகள் வந்து நம்மளுக்கு அழகாக கிடைக்கும். உள் வளைவுகள் எடுக்கும் போது தான் ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் வந்து நம்மளுக்கு வராது. பாருங்கள், நடுவில் ஒரு டாட் வச்சுட்டு இந்த மாதிரி அகைன் வந்து ஒரு உள் வளைவு எடுக்கணும். இந்த மாதிரி உள் வளைவு எடுக்கும் போது நம்மளுக்கு ஆம்கோல் பக்கம் வர சுருக்கங்கள் கம்மியாகி ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்கில் கிடைக்கும். இப்போது ஐப்பட்டி பக்கம் வர ஷோல்டரை எடுத்துக்கலாம். பாருங்கள், ஷோல்டரை ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு அந்த நெக்கோட ஷேப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே அழகாக நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி நான் பாருங்கள் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ரேண்டமாக ஒரு மார்க் ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து ஆம்கோல் ஸ்கேல் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த ஸ்கேல் வச்சே நம்ம இந்த நெக்கும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த நெக்கு நம்ம ரேண்டமாக மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். பட் ஆனால் இப்போ நம்ம இது எம்ப்ராய்டிங் ப்ளவுஸுன்றதுனால அதில் நெக்கு என்ன கொடுத்துருக்கோ அதை தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம், அதுதான் நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இருக்கா அப்படின்றத இன்னொரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரேடியல் லெவலேருந்து 1/2 இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு ரேண்டமாக நான் டாட் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அப்படியும் நீங்கள் மார்க் பண்ணலாம். இல்லை இதே மாதிரி நீங்கள் அழகாக அந்த ஷேப்லேயே நீங்கள் வரைஞ்சும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து நுணுக்கமாக யோசித்து பண்ணணும், அவ்வளோதான். பாருங்கள், ஆம்கோல் ஸ்கேல் வச்சு நான் அந்த நெக்கு ரேண்டமாக வரைஞ்சதை வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஷோல்டர் கொக்கி பகுதியிலேருந்து வர ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்குங்க. மெயின் டாட் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஷோல்டரில் 1/2 இன்ச்சு கீழே தள்ளி இந்த மாதிரி கிளாத்தை வச்சுட்டு இந்த மெயின் டாட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஈக்குவலாக டைரெக்டாக நீட்டாக வச்சுக்குங்க. பட்டி நம்ம எங்கே ஜாயின் பண்ணியிருக்கோமோ தையலுக்கு நேராக ஒரு மார்க்கிங், 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கிங். பாருங்கள், ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஸ்லீவை இந்த மாதிரி வச்சுட்டு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கிங், ரெடி அளவுலேருந்து 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கிங் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எனக்கு கேளுங்க. இப்போது கொக்கி பகுதியை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நெக்கிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு பட்டியும் எதுவும் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அங்கே ஒரு மார்க்கிங், கீழே அடுத்தடுத்து 1/2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க்கிங் பண்ணணும். ஒரு 1/2 இன்ச்சஸ் வந்து கொக்கி பகுதி வர டாட்டுக்கும், இன்னொரு 1/2 இன்ச்சஸ் பார்த்திங்கன்னா மெயின் டாட்டையும் பட்டியும் ஜாயின் பண்ணுறதுக்கு. இதே சேம் மெத்தடு தான் ஆம்கோல் பகுதியில் பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த ஒரு மார்க்கிங்கும் 1/2 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க்கிங்கும் போட்டுக்கணும்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த பட்டி, இந்த கொக்கியிலேருந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து எவ்வளோ, மெயின் டாட்டுடைய ஹைட் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மெயின் டாட்டுடைய பிரெத்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சஸ் இருந்தது. கொக்கி பகுதியிலேருந்து மெயின் டாட்டுடைய பிரெத்து 3 இன்ச்சஸும் அந்த மெயின் டாட்டுடைய பிரெத்து 1.5 இன்ச்சஸும் இருந்தது. இப்போ எப்படி மார்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், கொக்கி பகுதியிலேருந்து 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து 1.5 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது, நம்மளுக்கு 3 இன்ச்சஸ் இருந்தது. ஸோ 3 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நுணுக்கமாக பார்த்து பண்ணால் எல்லாமே சிம்பிள் தான். இப்போ பார்த்திங்கன்னா கொக்கி பகுதியில் 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அது ஐப்பட்டி ஊக்பட்டி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக தேவைப்படும். ஸோ சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா ஆம்கோல் பகுதியில் டாட் பிடிக்கிறோம்ல, அந்த டாட்டுக்காக தேவைப்படும். ஸோ எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி ஷேப் எடுக்கலான்றதை பார்க்கலாம். இந்த டாட்லேருந்து நடு பகுதியை மையமாக வச்சு இதை பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம அழகாக வரைஞ்சி எடுத்துக்கலாம். சைடு ஜாயினிங் பக்கமாக மார்க் பண்ணதை அழகாக வந்து இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ கட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம். தொடர்ந்து நான் வீடியோஸ் போடுறதுக்கு மெயின் காரணமே பார்த்திங்கன்னா உங்களுடைய லைக் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான். நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணதில் நம்ம அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆம்கோல் பகுதியில் உள் வளைவு எடுத்தோம் பார்த்திங்களா, அந்த உள் வளைவில் தாங்க கட் பண்ணணும். அப்போ தான் ஆம்கோல் சுருக்கங்கள் வந்து நம்மளுக்கு வராது. கட்டிங் டேபிள் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாமே மேலே வச்சுருக்காங்க. அந்த வீடு வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுனால, ஸோ அதனால் நான் கீழே வச்சு கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. அந்த விஷயத்தாலேயே வீடியோஸ் வந்து ரொம்ப டிலே ஆச்சு. ஸோ இதுக்கு மேலேயும் டிலே பண்ணால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு தான் நான் கீழே வச்சு கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கீழே இருக்க பார்ட்ஸு எவ்வளோ நம்மளுக்கு ஹைட்டு வேணுமோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பட்டிக்காக நான் வந்து தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. கீழே மெயின் டாட்டு நம்ம கட் பண்ணதுக்கு கீழே இருக்க கிளாத்தை தான் நான் எப்பவுமே பட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது. அதை வந்து லைட்டாக ஷேப் எடுத்து கட் பண்ணிக்குவேன். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கனாலே போதுமானது தான். இதுக்காக நீங்கள் தனியாக பட்டிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பாருங்கள், பட்டி வந்து கட் பண்ணும் போது லைட்டாக உள்ளுக்கு குடஞ்சி விட்டு கட் பண்ணிக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்ன வேணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.